ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கிறோம். ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு கைப்பிடிக்கு அளவுக்கு தேங்காயை நறுக்கி வச்சுக்கலாம். இது கூட நம்ம 350 கிராம் அளவுக்கு மட்டன் கைமாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே கூட போடலாம். காரத்துக்காக 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளரோ அல்லது 3/4 டம்ளரோ தண்ணி ஊற்றி அந்த மட்டன் கைமா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே மீடியம் ஹீட்டுக்கு வச்சுருங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஹீட்லேயும் வைக்காதீங்க, திரிஞ்சு போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.